بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا، صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: كلكم راع وكلكم مسؤول عن رعيته، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் வழியை அப்படியே பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், உலகில் வாழ்ந்து மறைந்த இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முஃமினான முஸ்லிமான ஆண்கள், குறிப்பாக இந்த ஜுமாவுடைய சபையிலே அமர்ந்திருக்கூடிய நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. ஆமீன். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மவர்கள் அனைவர்களுக்கும் மருத்துவமனை கஷ்டங்கள், அதன் சிரமங்களை விட்டும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் உலக மக்கள் அனைவரையும் பாதுகாப்பானாக. ஆமீன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, மனிதனுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு பகுதி இருக்கின்றது. அந்த பகுதி தான் வாலிப பருவம். இந்த வாலிப பருவம் இருக்கின்றது, இதுதான் எல்லா வேலைகளுக்கும் எல்லா விதமான உத்தியோகத்திற்கும், அது எப்படிப்பட்ட வேலைகளாக இருந்தாலும் சரி, எந்த துறையாக இருந்தாலும் சரி, இது அரசாங்க துறையாக இருந்தாலும், தனியார் துறையாக இருந்தாலும், காவல்துறையாக இருந்தாலும், எல்லா துறைகளுக்கும் இந்த வாலிபத்தை தான் தேர்ந்தெடுப்பார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், வயோதிகம் ஆரம்பிக்கும் அந்த தருணத்திலே அவர்களை அந்த வேலையிலிருந்து எடுத்து வீட்டுக்கு அனுப்பி விடுவார். அவர்கள் முழுமையாக வயோதிகம் அடையவில்லை என்றாலும் வயோதிகத்துடைய ஆரம்பத்திலே அவர்களை வேலையிலிருந்து எடுத்து விடுவார். அந்த பருவம் எந்த அளவிற்கு மிக முக்கியமான பருவம் என்பதை நாம் அதிலிருந்து புரிந்து கொள்ள முடியும். சொர்க்கத்திலே அல்லாஹ் தஆலா எல்லா மனிதர்களையும் வாலிபர்களாக வைத்தான் வைப்பான். அங்கு பருவ மாற்றம் இருக்காது, ஒரே நிலைதான். அது என்ன நிலை? வாலிபத்தில் அவர் எப்படி இருந்தாரோ அந்த நிலையில்தான் சொர்க்கம் முழுக்க, வாழ்நாள் முழுக்க அவர் கழிப்பார். என்று சொன்னால், அந்த வாலிப பருவத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிய முடியும். அன்பிற்குரியவர்களே, அதில்தான் பல விஷயங்களை சாதிக்க முடியும். அதில் சாதிக்கும் சாதனையாளர்கள் தான் வாழ்க்கை முழுக்க இன்னும் வாழ்ந்த பிறகும் பேசப்படும் பொருளாக இருக்கும். எந்த வாலிபத்திலே அவர் சாதிக்கும் சாதனையை அவருடைய வாழ்நாள் முழுக்க அல்ல, அவர் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டாலும் கூட அவர் வாலிபத்திலே இப்படி இருந்தார், அப்படி இருந்தார் என்று பேசும் அளவிற்கு பேசும் பொருளாக இருக்கக்கூடிய ஒரு பருவம் தான் இந்த வாலிபம். அந்த பருவத்தை மிகச் சரியாக பயன்படுத்தியவர்கள் தான் சாதனையாளர்களுடைய பட்டியலில் ஈடுபடுவார்கள். நன்மையான விஷயமாக இருக்கட்டும், தீமையான விஷயமாக இருக்கட்டும்,
எதை அவர்கள் தேர்ந்தெடுக்கின்றார்களோ அதுதான் அவருடைய வாழ்க்கை முழுக்க வரும், பேசப்படும். இன்றைக்கு நாம் யார் யாரையெல்லாம் பெரும் சாதனையாளர்களாக, பெரிய அறிஞர்களாக, மார்க்க அறிஞர்களாக, மருத்துவர்களாக, இன்னும் பிற துறைகளிலே இருக்கக்கூடிய உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நாம் இன்றைக்கு பார்க்கின்றோமோ, இவர்களுடைய வாலிப பருவத்தை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் மிகச் சரியாக பயன்படுத்தியவர்களாகத்தான் இவர்கள் இருந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் இது போன்ற உயர்தரமான ஒரு பதவிக்கு அவர்கள் வந்திருக்க முடியும். அதனால தான் அவர்கள் என்ன செய்ய முடியும், வந்திருக்க முடியும். எனவேதான் தூய இஸ்லாம் இந்த வாலிப பருவத்தை மிக சரியாக இனம் கண்டு அவர்களுக்கு மிக சரியான வழிகாட்டுதல்களை வழங்குகின்றது. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிபத்திலே செய்யப்படக்கூடிய அந்த இபாதத்துகள், அந்த வாலிபர்களுடைய சிறப்புகளை நிறைய சொல்லி இருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமை நாளையிலே அர்ஷுடைய நிழலிலே எந்த நிழலும் இருக்காது, சூரியன் தலைக்கு மேல் இருக்கும், கடுமையான வெப்பம், வேர்வையில் மூழ்கி இருப்பார்கள் மக்கள் எல்லாம். அந்த நேரத்தில் அல்லாஹ் 7 நபர்களுக்கு இடம் அளிக்கின்றான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதிலே ஒருவர் தான் தன்னுடைய வாலிபத்திலே வணக்க வழிபாடுகளில் செலவழித்த வாலிபர். இந்த வாலிப பருவத்தை அல்லாஹ்வுடைய அச்சத்திலே, இபாதத்துகளிலே, தீனுடைய விஷயங்களிலே தன்னுடைய எண்ணத்தை செலுத்தி, தன்னுடைய அந்த நேரத்தை செலுத்தி முழுமையாக அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளை லயித்து இபாதத் செய்தாரே, அந்த வாலிபருக்கு அல்லாஹ் நாளை அர்ஷுடைய நிழலிலே இடம் கொடுப்பார் என்று சொன்னார்கள் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நாம் யோசிக்க வேண்டும், ஏன் அந்த அளவிற்கு வாலிபருடைய வணக்க வழிபாடுகள் கூட மிக முக்கியத்துவம் பெறுகின்றது என்று சொன்னால், பொதுவாக எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான், வாலிப பருவத்திலே எத்தனை விதமான இன்னல்கள், அவருக்கு மன ரீதியான பாவங்கள் செய்ய வேண்டிய நிர்பந்தமான நிலைகள் போன்ற பல தருணங்களை அவர் சந்திப்பார். இது போன்ற நிலைகளிலே தன்னுடைய மனதை பக்குவப்படுத்தி அல்லாஹ்வின் பக்கம் தன்னுடைய சிந்தனையை செலுத்தி பாவங்களிலிருந்து விலகி இபாதத்திலே ஈடுபடுகின்றாரே, இதை இஸ்லாம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக காட்டுகின்றது. இந்த வாலிபரை இஸ்லாம் உயர்த்தி பிடிக்கின்றது. அல்லாஹ்வின் அச்சத்திலே அவர் இருந்த அந்த இபாதத்துகள் செய்த அந்த இபாதத்துகளை உயர்ந்ததாக சொல்லுகின்றது. குர்ஆனிலே வரலாறு சிறப்பு மிக்க ஒரு சம்பவத்தை குர்ஆன் பதிவு செய்கிறது. இது என்ன சம்பவம் தெரியுங்களா? சூரத்துல் கஹஃப், குகை தோழர்கள் என்ற குகை தோழர்களை பற்றிய ஒரு சூறாவை அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்திருக்கின்றார். இந்த சூறாவிலே பல விஷயங்கள் இருந்தாலும் குறிப்பாக அல்லாஹ் தஆலா சில வாலிபருடைய அந்த சம்பவத்தை சொல்லி காட்டுகின்றார். எந்த வாலிபர்கள்? அந்த நாட்டு அரசன் நிர்பந்திக்கின்றான், அல்லாஹ்விற்கு நீங்கள் இணை வைக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, அந்த நாட்டுடைய அரசனுடைய சொல்லை கேட்காமல் ஈமானுக்காக அல்லாஹை மட்டும்தான் நாங்கள் வணங்குவோம் என்ற உறுதியான கொள்கையில் இருந்த அந்த வாலிபர்கள் எதை தேர்ந்தெடுத்தார்கள் தெரியுமா? அரசன் சொல்வதை அல்ல, அல்லாஹ் சொல்வதை தேர்ந்தெடுத்தார். அல்லாஹ்விற்கு எதையும் இணை கற்பிக்க கூடாது, அல்லாஹை மட்டும்தான் வணங்க வேண்டும், வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் என்ற உறுதியான கோட்பாட்டிலே இருந்த அந்த வாலிபர்கள் என்ன செய்தார்கள்? ஊரை விட்டே வெளியே சென்றார்கள். நீ இந்த ஊரில் இருந்தால்தானே எங்களை நிர்பந்தப்படுத்துவாய், நாங்கள் இந்த ஊரை விட்டே காட்டிற்கு சென்று விடுகின்றோம் என்பதாக சொல்லி 3 வாலிபர்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது, 5 அல்லது 7 என்பதாக பலவாறாக சொல்லப்படுகின்றது. குர்ஆனிலும் அல்லாஹ் அப்படித்தான் சொல்லி காட்டுகின்றார்.
அவருடன் சேர்ந்து ஒரு நாயும் செல்லுகின்றது. அவர்களை அல்லாஹ் தஆலா 300க்கு மேற்பட்ட ஆண்டுகள் அந்த குகையிலே தூங்க வைக்கின்றான். எத்தனை ஆண்டுகள்? ஒரு சில மணி நேரங்கள் அல்ல, 300க்கு மேற்பட்ட ஆண்டுகள் அவர்களை அல்லாஹ் தஆலா அந்த குகையிலே தூங்க வைக்கின்றான். அவருடன் சேர்ந்த நாயையும் அல்லாஹ் தஆலா தூங்க வைக்கின்றார் என்பதாக வரலாற்றை நாம் படிக்கிறோம். இவர்கள் எதற்காக சென்றார்கள் அந்த குகைக்கு? தெரியும். அங்கு சென்றால் உணவு இருக்காது, அங்கு சென்றால் கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டும், நாம் பசியால் வாழ வேண்டும் என்பதெல்லாம் தெரியும். எல்லாம் தெரிந்தும் கூட ஈமானுக்கு எதிரிலே இந்த கஷ்டங்கள் எல்லாம் பெரிதல்ல என்று முடிவெடுத்து அவர்கள் சென்றார்களே, அந்த சம்பவத்தை அல்லாஹ் தஆலா இறுதி நாள் வரை வரக்கூடிய மக்களுக்கு படிப்பினையாக பாடமாக குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறார். இந்த சம்பவம் ஈமானுக்காக வேண்டி இந்த வாலிபர்கள் எதையெல்லாம் தியாகம் செய்தார்கள் என்பதை நாம் அவருடைய தியாக வரலாற்றை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறார். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிப சமூகத்திற்கு நிறைய வழிகாட்டி இருக்கின்றார்கள். இன்னும் கேட்டால் நிறைய சஹாபாக்கள் வாலிபத்திலே இருந்து உருவானவர்கள் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமூகத்திலே இருந்த பல சஹாபாக்கள் வாலிபர்களாக இருந்தார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற நிறைய சஹாபாக்கள் தன்னுடைய வாலிபத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுதலில் செலவிட்டார்கள். இப்படி செலவழித்தவர்களில் ஒருவர் தான் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த சஹாபியுடைய வரலாறு எப்படிப்பட்டது என்று சொன்னால், வாலிபராக இருந்தார், மிகச் சிறியவராக இருந்தார். அவர் எந்த அளவுக்கு என்று சொன்னால், மிகப்பெரிய செல்வந்தர் வீட்டு பிள்ளையாக இருந்தார். செல்வந்தருடைய வீட்டிலே மிக உயர்தரமான ஆடைகளை அவர் உடுத்துவார். அவர்களை பார்த்து இந்த நாட்டு மக்களே அவர்கள் பிரமிப்பார்கள். அந்த அளவிற்கு மிக உயர்தரமான ஆடைகளை உடுத்தக்கூடிய அந்த வாலிபர் அவர் அத்தர் போட்டுக்கொண்டு போனார்னு சொன்னால், ஒரு தெருவில் போனார்னா அடுத்த தெருவு வரைக்கும் அவருடைய வாசனை வரும். அந்த அளவிற்கு உயர்தரமான அத்தர்களை பூசக்கூடிய அந்த தோழர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழைப்பிலே ஈர்க்கப்பட்டு இஸ்லாத்தை ஏற்கின்றார். இஸ்லாத்தில் ஏற்ற அவர்களுக்கு எத்தனை பெரிய கஷ்டங்கள் வீட்டிற்கு தெரிய வருகின்றது. இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்ற விஷயம் வீட்டில் உள்ள தாய் தந்தை இருவரும் சொல்லிவிடுகின்றார்கள், இங்கு உனக்கு வேலை இல்லை, இனி நீ இந்த சுகபோகமான வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது என்று சொல்லிவிடுகின்றார்கள் தீர்க்கமாக. கொள்கையை விட்டு வெளியே வந்தால் நீ இங்கு சுகபோகமான வாழ்க்கையில் இருக்கலாம், இல்லை என்றால் நீ வீட்டை விட்டு வெளியே போகலாம். தேர்ந்தெடுத்தார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வழியை. ஏகத்துவ கொள்கை அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். கஷ்டத்தை மேற்கொண்டார்கள், கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் இருப்பார்கள், உணவுக்கான கஷ்டம், தங்குவதற்கான கஷ்டம், இப்படியாக பலவிதமான கஷ்டங்களை மேற்கொண்ட அந்த வாலிப சஹாபி அல்லாஹ்வுடைய பாதையில் செல்லுகின்றார், ஷஹீதாகின்றார். அவருடைய ஜனாசாவிட போர்த்துவதற்கு கூட சரியான துணி இல்லை, போர்வை இல்லை. ஒரு போர்வை இருக்கின்றது, அதை போர்த்தப்படுகின்றது. தலைப்பகுதியில் போர்த்தினால் கால் தெரிகின்றது, கால் பகுதிக்கு எடுத்தால் தலை தெரிகின்றது. இந்த காட்சியை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் விடுகின்றார்கள். எப்படி வாழ்ந்த இந்த தோழர், தீனுக்காக வேண்டி அவர் தன்னையே அர்ப்பணித்தார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஷஹீதான அந்த முஸ்அப் இப்னு உமைருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கின்றார். அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, தன்னுடைய வாலிபத்தை தீனுக்காக வேண்டி அவர்கள் கபூல் செய்தார். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நாம் எதை தேர்ந்தெடுக்கின்றோமோ நிச்சயமாக அதுதான் நமக்கு கிடைக்கும். எனவேதான் இந்த வாலிப பருவத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய அவர்களுக்கு ஆர்வம் ஊட்டி இருக்கின்றார்கள். அதிலே செய்யக்கூடிய இபாதத்துகள் அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்படுகின்றது. ஏன் அது மட்டும் எல்லாமே அங்கீகரிக்கப்படும், ஏன் அது மட்டும் சிறப்பிற்குரியதாக இருக்கின்றது என்று சொன்னால், பொதுவாக வயதாகிவிட்டால் நாம் இயற்கையாகவே எதையாவது ஒரு பக்கம் என்ன செய்யணுங்க,
இபாதத் செய்தாக வேண்டும் என்ற நிர்பந்தத்துக்கு வந்து விடுவோம். ஆனால் அந்த வாலிபத்தில் செய்யக்கூடிய அந்த இபாதத்துகள் அவர் தன்னை கட்டுப்படுத்த வேண்டும், நப்சை கட்டுப்படுத்த வேண்டும், பாவத்தை விட வேண்டும் என பல சூழல்களை கடந்து வந்து அவர் அல்லாஹ்வுக்காக அவர் அடிபணிகின்றாரே, இது அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. அன்பிற்குரியவர்கள், அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, எனவே நாம் செய்யக்கூடிய இந்த செயல்கள் இருக்கின்றதே, வாலிபத்தில் செய்யக்கூடிய இந்த செயல்கள் நம்முடைய வாழ்க்கைக்கான எல்லா பகுதிகளிலும் மிக தேவையானதாக இருக்கும். வாழ்க்கையை பிரகாசிக்கும். இந்த வாலிபத்தை நாம் சரியாக பயன்படுத்திவிட்டால் அவருடைய வாழ்க்கை முழுக்க பிரகாசிக்கும். அவருடைய வாழ்க்கை மட்டுமல்ல, அவருடைய சந்ததிகளுடைய வாழ்க்கையும் பிரகாசிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நாம் செய்யக்கூடிய இந்த நல்ல அமல்கள் வெறுமன இந்த உலகத்தோடு முடிவது மட்டுமல்ல, மறுமையில் தான் அதற்கான கூலிகள் கிடைக்கும் மட்டுமா என்பதும் அல்ல. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலும் அதற்கான நிறைய கூலிகளை, சிறப்புகளை நிச்சயமாக கொடுப்பான். நாம் செய்யக்கூடிய அந்த செயல்கள் இருக்கின்றதே, சில நேரங்களில் நாம் அந்த செயல்களை சொல்லி நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டால் நமக்கு ஏற்பட்ட பலவிதமான துன்பங்களை அல்லாஹ் தஆலா போக்குவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3 தோழர்கள் காற்றின் வழியாக போயிட்டு இருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது கடுமையான மழை, கொஞ்சம் ஒதுங்கி இருக்கலாமேன்னு சொல்லி ஒரு குகைக்குள்ள ஒதுங்குறாங்க. என்ன செய்தாங்க, ஒரு பெரிய ஒரு பாறை வந்து அந்த குகையுடைய வாசலை அடைச்சிருக்கு. வெளியே வர முடியாது. 3 பேர் முடிவெடுக்கின்றார்கள். முடிந்தது நம்முடைய கதை. இனிமேல் நம்மால் வெளியே வர முடியாது. குகை வாசலிலே பெரும் பாறை வந்து அடைத்து விட்டது. இனி நாம் உள்ளே இருந்து மடிய வேண்டியதுதான். அந்த நேரத்திலே 3 நபர்களும் அல்லாஹின் பக்கம் முன்னோக்குகின்றார்கள். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கின்றார்கள். தன்னுடைய வாழ்நாளிலே செய்த நல்ல அமல்களை கூறி அல்லாஹ்விடத்தில் முறையிடுகின்றார்கள். 3 நபர்களும் முடிவெடுக்கின்றார்கள், உங்கள் வாழ்க்கையில் செஞ்ச ஏதாவது ஒரு நல்லது செஞ்சிருப்பீங்க இல்லையா, அதை சொல்லி அல்லாஹ்விடத்தில் நம்ம கேட்போம், அல்லாஹ் நமக்கு வழி கொடுப்பான். அதில் ஒருத்தர் துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ், எனக்கு வயதான தாய் தந்தையர்கள் இருந்தார்கள். நான் அவர்களுக்கு எப்பொழுதும் உணவு கொண்டு வந்தால், பால் கறந்து கொண்டு வந்தால் அவர்களுக்கு கொடுத்து விட்டுதான் நான் என்னுடைய குழந்தைகளுக்கு கொடுப்பேன். ஒரு நாள் நான் வருவதற்கு நேரமாகிவிட்டது, என்னுடைய தாய் தந்தையர்கள் தூங்கி விட்டார்கள். அந்த கொண்டு வந்த பாலை என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு முன்பாக, எப்பொழுதும் வழக்கம் தாய் தந்தையருக்கு தான் கொடுப்போமே, காத்து கொண்டிருந்தேன். அதற்குள்ளாக பிள்ளையும் தூங்கிவிட்டது. அடுத்த நாள் காலையில் இருந்தார்கள், நான் கொடுத்து விட்டேன். பிள்ளை அழுது தூங்கிவிட்டது. நான் என்னுடைய தாய் தந்தையர்களுக்கு முதலில் கொடுக்க வேண்டும் என்ற அந்த கண்ணியத்தின் காரணமாக அல்லாஹ் இந்த செயலை நான் செய்து விட்டேன். அல்லாஹ், நான் இது உனக்காகத்தான் செய்தேன் என்று அவர் முறையிடுகின்றார். அந்த பாறை என்ன செய்துங்க, லேசா விலகு. 2வது ஒரு நபர் அல்லாஹ்விடத்தில் முறையிடுகின்றார், யா அல்லாஹ், என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன செய்தேன், என்னிடத்திலே ஒருத்தர் வேலைக்கு வந்தார். அவர் வேலை செஞ்சார். வேலை செஞ்சுட்டு கூலி வாங்கல, போயிட்டாரு. சாயந்தரமான கூலி வாங்கல, போயிட்டாரு. அவருடைய கூலியை நான் என்ன செய்தேன், எடுத்து வைத்து ஒரு ஆட்டை வாங்கி விட்டேன் அவரோட கூலியில். அந்த ஆடு என்ன செஞ்சுன்னு சொன்னால், பெருகி அது குட்டி போட்டு ஒரு பெரிய ஒரு ஆட்டு பண்ணையாக மாறிவிட்டு. இந்த காசு எதில் வந்ததுன்னு சொன்னால், அவர் கூலி வாங்கல இல்லையா, வேலை செஞ்சு கூலி வாங்காத போயிட்டார். அவருடைய கூலியை நான் இப்படி பாதுகாத்தேன், பெரிய ஆட்டு பண்ணையாக மாறிவிட்டது. மிக நீண்ட காலம் கழித்து அவர் என்ன செய்தார், ஒரு நாள் வந்து என்னிடத்திலே கேட்டார், இந்த மாதிரி நான் உங்ககிட்ட ஒரு நாள் வேலை செஞ்சேங்க, நான் கூலி வாங்காத போயிட்டேன், ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டார். அவர் சொன்னாராம், அந்த எஜமானர், இதோ இங்கே பார்க்கின்றாய், இந்த ஆட்டு மந்தைகள் எல்லாம் உன்னுடையது தான், இது என்ன செய்யும், இதை எடுத்துட்டு போகும். அவர் சொன்னாராம், விளையாடாதீர்கள் எஜமானரே, இல்லை உண்மையாகத்தான் சொல்லுகின்றேன், இது எல்லாமே உனக்கு உரியது தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோழர் சொன்னார், யா அல்லாஹ், இந்த காரியத்தை நான் நீதமாக நடக்க வேண்டும் என்ற இந்த காரியத்தை உனக்காக செய்தேன். எனவே என்னுடைய இந்த கஷ்டத்தில் எனக்கு பாதுகாப்பை கொடு என்று சொல்லுகின்றார். பாதை இன்னும் கொஞ்சம் நகர்கின்றது. 3வது ஒரு வாலிபர் சொல்லுகின்றார், யா அல்லாஹ், எனக்கு என்னுடைய சொந்தக்கார பெண்ணொருத்தின் மீது தவறான கண்ணோட்டம் இருந்தது.
அவனை அடைய வேண்டும் என்ற தவறான ஆசைப்பட்டு கொண்டிருந்தேன். ஒரு நாள்